மலேசியாவிலேருந்து ஒரு தம்பதிகள் இந்தியாவில் உள்ள கோவில்களை சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு வராங்க. அவங்க முத்துவோட காரில் தான் ஒவ்வொரு கோவிலுக்காக போயிட்டு பார்த்துட்ருக்காங்க. முத்து ஒரு கோவிலில் போய் நிப்பாட்டுறாரு. அந்த கோவில் வாசலில் தான் மீனாவோட அம்மாவும் பூக்கடை வச்சுருக்காங்க. மீனாவும் அங்கே தான் இருக்காங்க. மீனாவும் முத்துவும் அந்த தம்பதிகளுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறாங்க. மீனா ஒரு யோசனை சொல்கிறாங்க. இவங்க மலேசியாவில் தானே வந்திருக்காங்க. ரோகிணியோட அப்பா மலேசியாவில் பெரிய ஆள் தானே. அவர் பேரை சொன்னாக்கா அவரை பற்றின உண்மைகள் தெரிய வரும் இல்லையா? இவர்கிட்ட விசாரிக்கலாமா, வீட்டுக்கு கூட்டு போய் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்குறாங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். எனக்கு அந்த பார்லர் அம்மாவுடைய உண்மையான முகம் தெரிய போகுது. சரி, வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர்த்தையும் புத்து தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. விஜயக்கிட்ட போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரோகிணியை கூட்டிகிட்டு வராங்க. ரோகிணியை பார்த்து முத்து சொல்கிறாரு, இவங்க ரெண்டு பேரும் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. உங்கள் அப்பா பேர் என்ன? எனக்கு தெரியாது. உங்கள் அப்பா பேரை மட்டும் நீ சொன்னால் போதும். அவர் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இவர் சொல்லிடுவார். சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. விஜயா சொல்கிறாங்க, ஆமாம்மா, நீ இவர் வழியாக கூட உங்கள் அப்பாவை கான்டாக்ட் பண்ணி நமக்கு தேவைப்படுற 27 லட்ச ரூபாயை உடனே அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலேசியாவிலேருந்து வந்திருந்தவர் ரோகிணியை பார்த்து, யாரும்மா உங்கள் அப்பா, உங்கள் அப்பா பேர் என்ன, அங்கே என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ரோகிணி எதுவுமே பேச முடியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க.